நம்ம எவ்வளோ நல்ல மனுஷனாகவே இருந்தாலும் சரி, பில்டிங்லேருந்து கீழே விழுந்தோம்னாக்கா நம்ம பறக்க போகிறதில்ல, கீழே தான் விழுவோம். என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லேயே இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு காரணம் இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அந்த பில்டிங்லேருந்து கீழே குதிச்சோம்னாக்கா கீழே தான் விழுவோம். அதுதான் கிராவிட்டியோட லா. இது போல் நிறைய லா வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனால் ஒரு சில லாவை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நம்புறது இல்லை யாருமே. சிலர் நம்புகிறாங்க, சிலர் நம்புறது இல்லை. அது என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். ரீசெண்ட் டேஸாக நிறைய நம்ம பார்த்துருப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நிறைய பேர் பேசுகிறத நம்ம மதன் கௌரி அண்ணன் கூட ஒரு வீடியோவை போட்டிருப்பாரு. 2006 த சீக்ரெட் அப்படின்ற ஒரு புக்கு ரிலீஸ் ஆகுது. இதுலேருந்து தான் த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்பவே பிரபலமாக ஆரம்பிச்சது. நல்ல சக்ஸஸ் ஆகணவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா த லா ஆஃப் அட்ராக்ஷனை தெரிஞ்சோ தெரியாமலோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த கிராவிட்டி லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேலேன்னு குதிச்சாக்கா கீழே விழுவோமோ, அதே போல் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ரியாலிட்டியும் சக்ஸஸும் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ரிலேட் ஆகுது. இந்த லா பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஹெல்த்து, வெல்த்து, உங்களோட ரிலேஷன்ஷிப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நம்ம எடிசன், நியூட்டன் இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனால தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு அச்சீவுமே பண்ணியிருக்காங்க. சரி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன நினைக்கிறோமோ அதுதான் ரியாலிட்டியாக நடக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜ்லலாம் சூப்பராக பேசி இருந்திருப்பாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் ஆவீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக நிறைய நினைக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த மாதிரி பாசிட்டிவாக நடக்கும். இது வந்துட்டு ஒரு மேக்னெட் மாதிரி. நல்லதே நடக்காது அப்படின்ற மாதிரி நெகட்டிவிட்டியை வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்னாக்கா அதுதான் நடக்கும். நம்மளோட சேனலை ரீசெண்ட் டேஸாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் என்னன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு சேர்ந்தே வளர முடியும். நல்ல இன்ஃபர்மேஷனாக நிறைய கான்டென்ட்டாக நான் உங்களுக்கு தந்துட்டு இருக்கேன். சேனலை விசிட் பண்ணியும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே இதுக்கு முன்னாடி உங்களோட தாட்ஸில் என்ன இருந்துச்சோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் தான். நம்ம வந்துட்டு நல்லதை நினைக்கிறோம்னா நம்மளுக்கு நல்லது தான் கிடைக்கும். கெட்டதை நினைக்கிறோம்னாக்கா நம்மளுக்கு கெட்டது தான் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா லா ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னாக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. இப்போ நார்மல் காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. அதுவே லக்ஸுரி ஸ்போர்ட்ஸ் கார் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. அதே போல தான் பார்த்தீங்கன்னாக்கா பிரெயினுக்கும் ஒரு தனித்தனியான ஃப்ரீக்குவன்சி இருக்கு. இப்போ பாசிட்டிவ் தாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. நெகட்டிவிட்டி தாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு தனி ஃப்ரீக்குவன்சி இருக்கு. ஜஸ்ட் சிம்பிளா இது மாதிரி யோசிச்சு பாருங்க. நம்ம பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொபைல் டவர் சிக்னல் மாதிரி நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒன்று கிடைக்குதுனாக்கா அந்த பொருளை வந்து அட்ராக்ட் பண்ணுது. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை சுற்றி இருக்கிறத பாருங்க. அங்கே ஒரு பொருள் அப்படி இருக்குன்னாக்கா அதை வந்துட்டு நீங்க அட்ராக்ட் பண்ணனால தான் அது வந்து உங்க கூட இருக்கு. யாரோ ஒருத்தவங்களோ இல்லை நீங்களோ அந்த பொருளை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணனால தான் இப்போ அது அங்கே இருக்கு. சரி, இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் ஒரு சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகல அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எது தேவையோ அதை யோசிக்கிறத விட்டுட்டு எது தேவை இல்லாததோ அதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதனால அந்த நெகட்டிவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. அதுவே இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவா நினைக்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ட்ரீம் ஹவுஸை வந்துட்டு அச்சீவ் பண்ற மாதிரியும் அதில் வந்துட்டு நம்மளோட ட்ரீம் காரை வந்துட்டு அச்சீவ் பண்ற மாதிரியும் அதே வந்துட்டு ஒரு சின்ன ஆக்ஷன் வழியா அதை வந்துட்டு என்ன முயற்சி பண்ணா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த தாட்டையும் வந்துட்டு உருவாக்கணும். நம்ம என்ன பண்ணுனா அந்த ட்ரீம் ஹவுஸ் அச்சீவ் பண்ண முடியும், என்ன பண்ணுனா அந்த ட்ரீம் கார் அச்சீவ் பண்ண முடியும், இப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு ஐயோ நம்ம வந்துட்டு பணம் இல்லைனாக்கா ரொம்ப கொடுமையான ஸ்டேஜுக்கு போயிடுவோம், பிச்சைக்காரன் ஆகிடுவோம், அப்படி இப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு நெகட்டிவாக வந்து நம்ம நினைக்கிறோம்னாக்கா நம்ம அதை தான் அட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. நாளைக்கு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. அவரு எப்படியாச்சும் சீக்கிரமா போயிடலாம் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு ஏதாவது தப்பு நடந்தாலுமே நான் லேட்டா மட்டும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு சரியா தூக்கம் வரல. மறுநாள் பாத்தீங்கன்னாக்கா அலாரம் அடிக்கல. என்னைக்கும் இல்லாத டிராபிக் பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு ரொம்ப அதிகம்
அதிகமாக இருந்திருக்கு. ப்ரூஸ்லி கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகான ஒரு வேர்ட்ஸை சொல்லியிருப்பாரு. அது ஒரு ஜோக்காக இருந்தாலுமே கூட நீங்கள் உங்களை பற்றி எதுவுமே தப்பாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட அழகாக சொல்லியிருக்காரு. அதனால் நெகட்டிவாக என்றைக்குமே திங்க் பண்ணாதீங்க. நான் பணக்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நான் என்றைக்குமே ஏழையாக ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எப்பயுமே ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறத விட்டுட்டு நான் வந்துட்டு வீக்காக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பயம் வந்து உண்மையாயிடுது. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை வந்துட்டு என்ன பண்ணினா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. மற்றபடி வேற எதுவுமே யோசிக்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா த சீக்ரெட் அப்படின்ற புக்லேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட நான் ஷேரும் பண்ணிக்கிட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.